ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நாளை வெளியாகவிருக்கும் பேரன்பும் பெருங்கோபமும் படம் என்ன மாதிரியான படம், என்ன சொல்ல வருகிறது என்பதை பார்ப்போம். புகழ்பெற்ற ஒளிப்பதிவாளர் இல்லை ஒளி ஓவியர் தங்கர் பச்சானின் மகன் விஜித் பச்சான் ஹீரோவாக அறிமுகமாகும் படம் இது. சாதி பிரச்சனையை பேசும் ஆணவ கொலை பற்றிய படம் இது. ஒரு சிற்றூரில் அரசு மருத்துவமனையில் மேல் நர்ஸாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் ஹீரோ ஜீவா எனும் விஜித் பச்சான். நல்லதையே செய்ய வேண்டும் என்று நல்லதையே நினைக்கும் ஜீவா விஜித்துக்கு சோதனையாக குழந்தை கடத்தல் வழக்கில் கைது செய்யப்படுகிறார். துப்பறியும் கதையாக படம் ஆரம்பமாகிறது. அதன் பிறகு பார்த்தால் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த ஊரில் நடந்த ஆணவ கொலையால் பயமுறுத்தப்பட்டதன் விளைவாக நடந்த உண்மைகளை கூறும் கதையாக கதையின் போக்கு மாறுகிறது. ஹீரோ விஜித் பச்சான் பற்றி குறிப்பிட்டுவிட்டு மற்றதை பேசுவோம். தங்கர் பச்சான் ரொம்ப பேசுவார். ஆனால் பேசுவதற்கு தகுந்த மாதிரி அவரது ஒளிப்பதிவு குறையே சொல்ல முடியாத அளவு நிறைவாக இருக்கும். அவரது மகனாயிற்றே என்று பார்த்தால் ரொம்பவும் யதார்த்தமான பக்கத்து வீட்டு பையன் போன்ற முகம். யதார்த்தமாக தயக்கமின்றி சிறப்பாக நடித்திருக்கிறார். அதிக உழைப்புதான். ஆனால் சில இடங்களில் அவரிடம் யதார்த்தமான ரியாக்ஷனை டைரக்டர் வாங்கவில்லையா அல்லது இவர் கொடுக்கவில்லையா தெரியவில்லை. டாக்குமெண்ட்ரி போன்று படம் அமையாமல் பார்த்து கொண்டிருக்கிறார் டைரக்டர் சிவபிரகாஷ். ட்விஸ்ட் நிறைய இருக்கும் கதைதான் இது. நல்ல கதையை செலக்ட் செய்து திரைக்கதையில் படம் பார்ப்பவர்களை ஈடுபாட்டுடன் இருக்க செய்திருக்கிறார் டைரக்டர். ரியலாகவே கேரளத்து பெண் ஷாலியை ஹீரோயின் கேரக்டரில் போட்டிருப்பது ரொம்ப பொருந்தி போயிருக்கிறது. மிக அழகான துடிப்பான பெண்ணாக படம் பார்ப்பவர்களை ரொம்ப ஈர்க்கிறார் ஷாலி. செகண்ட் ஹாஃபில் அவரது தோற்ற மாறுபாடு நமக்கே மனதுக்கு கஷ்டத்தை வர வைக்கிறது. இளையராஜாவின் இசை படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பாடல்களில் நமக்கு எந்த சலனத்தையும் ஏற்படுத்தாத இளையராஜா பின்னணி இசையில் வழக்கம் போல கலக்கிவிட்டார். படம் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை எழுத்தாளர் பவாச்சலதுரை கதையை நெரேட் செய்வது தேவையில்லாத விஷயமாகவே தோன்றுகிறது. அப்படி இல்லாமல் காட்சி அமைப்புகளோடு திரைக்கதையை பண்ணியிருக்கலாம். பேரன்பும் பெருங்கோபமும் இது வழக்கமான புதுமுகங்களுக்கான படம் இல்லை. விஷயத்தை உள்ளடக்கியது என உணர முடிகிறது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.